இது வரைக்கும் இந்த அம்மாவை இங்க நம்ம பார்த்தது இல்லையே. யாரா இருக்கும்? எதுக்கு இந்த அம்மா வேண்டான்னு தலையாட்டுறாங்க? பரவாயில்ல, உட்கார் உட்கார். இதுல 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சு நல்லபடியா கம்பெனி ஆரம்பி. நீ ஆரம்பிக்கிற கம்பெனி பெரிய லெவல்ல வரணும். அண்ணனோட சப்போர்ட் உனக்கு எப்பவும் இருக்கும். சார், நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்னை நம்பி இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்துருக்கீங்க. பணம் என்னமா பணம்? அன்னைக்கு நீ மட்டும் என் உயிரை காப்பாத்தலன்னா என் சொத்து சுகம் எல்லாம் வேஸ்டா போயிருக்கும் இல்ல. நீ செஞ்ச உதவிக்கு முன்னாடி இந்த பணம்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. சார், இந்த பணத்துக்கு வட்டி எவ்வளவு கொடுக்கணும், அசலை எவ்வளவு நாள்ல எவ்வளவு திருப்பி கொடுக்கணும்னு என்னம்மா சொன்னீங்கன்னா நீ உங்ககிட்ட போய் நான் வட்டி வாங்குவேனா? ஏற்கனவே கடன்ல இருக்கிற கம்பெனியை வாங்கி நடத்த போற. அதனால அசலை எப்ப திருப்பி தரணுங்கிற நினைப்பே உனக்கு வேணாம். உன் கம்பெனி நல்லா வளரணும்மா. உன்னால எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடுத்தா போதும். இந்தாமா, இதுல ஒரு கையெழுத்து போடு. எனக்கு ஃபைனான்ஸ் பண்றது மட்டும்தாம்மா தொழில். தங்கச்சிமா மேல நம்பிக்கையெல்லாம் இல்லாம இல்ல. தொழில் தொழிலா இருக்கணும்ல, அதுக்கு தான். சரிங்க சார், பெண் கொஞ்சம் கொடுங்க. இந்தாமா. என்னம்மா யோசனை? கையெழுத்து போடுமா. இது உனக்குள்ளதுமா. ஓகே. அண்ணே, ஒரு நிமிஷம் அங்கே பாருங்க. அண்ணே, ரொம்ப நேரமா அந்த லேடி நம்ம தெருமுனையில நின்றுட்டு இருக்காங்க. அவங்க யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போட்டிருக்கு. அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு வர்றா. நான் எங்க பணம் வாங்க வந்திருக்கேன்னு வேவ் பார்க்க வந்திருக்கீங்களா? அண்ணி, ஆளை செட் பண்ணி என்கிட்ட இருக்கிற பணத்தை அடிக்கலான்னு திட்டம் போட்டிருப்பீங்கல்ல. அக்கா, அந்த வீட்டு முன்னாடி நிக்காதீங்க, உங்களுக்கு நல்லது இல்ல. அங்கிருந்து வந்துருங்க. மகா பணத்தோட கிளம்பும் போது சொல்றேன். நீங்க ஆளுங்களை அனுப்பி அவகிட்ட இருந்து பணத்தை புடிங்கிடுங்க. ஓகே மேடம், வெயிட் பண்றோம். இந்த பணத்தோட தனியா போறது நல்லதில்ல. சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுமா. இல்ல, இவ்ளோ பெரிய அமௌண்ட்டை தனியா எடுத்துட்டு போறேன். இது சேஃபான்னு எனக்கு தெரியல. என் வீடு வரைக்கும் கூட யாரையாவது துணைக்கு அனுப்ப முடியுமா? நானே யோசிச்சுட்டு இருந்தேன். நேத்து நீ பணம் வாங்க வந்த இடத்துல ரவுடிங்க உங்க கூட கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்களே. இப்ப இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு போறியே, சரியா இருக்குமான்னு யோசிச்சேன். நீயே கேட்டுட்ட. கூட துணைக்கு 2 பேர் அனுப்பி வைக்கிறேன். நம்ம கார்லயே உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. சரிங்க சார். அப்புறம் இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். ஆட என்னம்மா நீ அண்ணன் தங்கச்சிக்குள்ள போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. தங்கச்சிமா, என்னைக்காவது வாய் நிறைய என்ன அண்ணன் கூப்பிடுவேன்னு பாக்குறேன். சார்னே கூப்பிடுறேன். ரொம்ப நன்றிங்க அண்ணா. அப்பாடா, இப்பதான் மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்குமா. இன்னும் வராம என்ன பண்றா? சரிங்கண்ணா, நான் கிளம்பட்டுமா? சரிம்மா, வா, நானே வழி அனுப்பி வைக்கிறேன். டேய், இந்தா. டேய், வண்டிடுறா. டேய், வாங்கடா. சொல்லுங்க. டேய், தங்கச்சிமாவை பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. சரிங்க. வரேன். நீ வண்டியில் இருமா.
அஸ்வின் சார் 2 தடி பையலுங்களோட பாதுகாப்போட மகாவும் கார்ல ஏறி வீட்டுக்கு போறான். இப்போ நீங்க ஆளுங்களை அனுப்புனாலும் காரியம் எதுவும் நடக்காது. அந்த பணத்தை எப்படி எடுக்கிறதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஆ? ச்சே.